சாம்ராட் அசோகர் கலிங்கப் போர் அளித்த மன உளைச்சலினால் வன்முறையிலிருந்து மீண்டு அகிம்சைக்கு திரும்பினார். புத்தரின் போதனைகள் அவருக்கு வழிகாட்டியதாக அவர் கருதினார். எனவே மக்களையும் அமைதி வழிக்கு கொண்டு வரும் நோக்கில் தனது பிள்ளைகளையும் பௌத்தம் ஏற்கச் செய்து அவர்களின் மூலமாக பௌத்த நெறியை பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முனைந்தார். அதன் காரணமாக தென்னிந்தியா முழுமையும் அவரது ஆட்சி ஆளுமையினால் பௌத்தம் பரவியது. அது மட்டுமன்றி தமிழகம் மற்றும் இலங்கைக்கு பௌத்தத்தை கொண்டு சேர்க்க தமது பிள்ளைகளான மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை ஆகியோரை அனுப்பி வைத்தார். அவர்கள் போகின்ற போது புத்தகயாவிலிருந்து அரச மரத்தின் கன்று ஒன்றை கொண்டு போய் இலங்கையில் பதியமிட கொண்டு சென்றார்கள். தமிழகம் வழியாக கடல் மார்க்கமாக அவர்கள் வந்தடைந்தார்கள். அவர்கள் வந்திறங்கிய பகுதி இன்றைய மாதகல். இலங்கை வரலாறு கூறும் பாலி இலக்கியங்கள் இன்றைக்கு 2500 ஆண்டிலிருந்து இலங்கையின் கரையோரமாக உள்ள துறைமுகங்கள் பற்றி கூறுகின்றன. அவற்றுள் கிழக்கிலங்கையிலும் வட இலங்கையிலும் இருந்த துறைமுகங்களை பட்டினம் என்று கூறுகின்றன. உதாரணமாக திருகோணமலை கோகர்ணப்பட்டினம் என்றும் மாதோட்டப்பட்டினம் என்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பட்டினம் ஜம்புகோலப்பட்டினம் என்று குறிப்பிடுகின்றது. இந்த பட்டினத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில் சங்கமித்தை வந்திறங்கி வெள்ளரசுக்கர கிளையுடன் அனுராதபுரம் நோக்கி நகர்ந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. தொல்லியல் வரலாற்று ஆய்வில் இந்த ஜம்புகோலப்பட்டினம் என்பது எந்த இடத்தை குறிக்கிறது என்பது இதுவரை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் மக்களிடையே அது மாதகல், இந்த தற்போதைய சங்கமித்தை என்று சொல்லப்படுகின்ற சிலை அமைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என்பது ஐதீகத்தின் அடிப்படையில் தற்பொழுது இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்விடத்திலே ஒரு சங்கமித்தையினுடைய சிலை நாட்டப்பட்டு பௌத்த வழிபாட்டுக்குரிய ஆலயம் அமைக்கப்பட்டு இப்பொழுது தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற பலர் யாத்திரிகர்களும் தரிசித்து செல்லுகின்ற ஒரு இடமாகவும் முக்கிய சுற்றுலா மையமாகவும் வளர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகம் உட்பட இலங்கையில் பௌத்த மதம் பரவலாக பின்பற்றப்பட்டதற்கு பாலி இலக்கியங்களிலும் கல்வெட்டுக்களிலும் ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அதனால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தென்னிலங்கையில் பௌத்தம் பரவிய அதே காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் வட இலங்கையிலும் அந்த மதம் பரவியது என்பதில் எந்தவிதமான ஐயமில்லை. ஆனால் வட இலங்கை, குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் அமைவிடம் தமிழக இலங்கை உறவின் ஒரு தொடக்க காலாகவும் தமிழ்நாட்டின் பண்பாட்டை முதலில் உள்வாங்கிக் கொள்ளும் படிக்கல்லாகவும் இருந்ததனாலே இந்த பிரதேசத்திலே ஆரம்பத்தில் தமிழகத்தில் இருந்தே பௌத்த மதம் பரவி இருக்கலாம் என்று கருதுவதற்கு அதிக சான்றுகள் உண்டு. ஏனெனில் இலங்கையில் பஞ்சன் நிலவிய காலத்தில் எல்லாம், குறிப்பாக வட்டகாமினி காலத்தில் பஞ்சன் நிலவிய பொழுது இலங்கையில் வாழ்ந்த பௌத்த துறவிகள் தமிழ்நாடு சென்று சிறிது காலம் தங்கியிருந்து பின்னர் இலங்கைக்கு திரும்பியதாக பாலி இலக்கியங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் பாலி நூல்களுக்கான விளக்க உரை எழுதியவர்கள் பெரும்பாலும் தமிழ் பௌத்தர்களாகவே காணப்படுகின்றனர். மகாவம்சம், புத்ததத்தர், புத்ததேரர், தர்மபாலா, வச்சிரபோதி போன்ற தமிழ் பௌத்த துறவிகள் இலங்கையில் அனுராதபுரத்தில் தங்கியிருந்து பாலி நூல்களுக்கு விளக்க உரை எழுதியதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் இலங்கையின் பாலி இலக்கியங்களும் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து பௌத்த வரலாறு
பௌத்த செய்திகளை கூறுகின்ற பிராமி கல்வெட்டுக்களும் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்து பௌத்த மதத்திற்கும் பௌத்த துறவிகளுக்கும் தானம் அளித்ததாகவும் கூறுகின்றது. இதனால் இந்த மாதகளில் அமைந்திருக்கின்ற பௌத்த வரலாறு அல்லது பௌத்த மையம் என்பது தமிழகத்துக்கு நேரே எதிரில் அமைந்திருந்திருப்பதனால் பௌத்த மதம் சார்ந்த தொடர்புகள் இந்த ஜம்புகோலப்பட்டினத்தில் இருந்து தமிழகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கலாம் என கூறுவதில் எந்தவித ஐயமும் இல்லை. கிமு 321 பாடலிபுத்திரத்தில் நடந்த 3வது பௌத்த மகாநாட்டில் புத்தரது போதனைகளையும் தர்ம கருத்துக்களையும் உலக நாடுகளிடையே பரப்ப வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா, இலங்கை வரைக்கும் தென்கிழக்காசியா, கிழக்காசிய நாடுகளுக்கு பௌத்த தூதுக்குழுக்கள் அனுப்பப்பட்டன. இலங்கையில் தேவநம்பியதீசன் ஆட்சி செய்த கிமு 247 அசோகனுடைய மகன் அசோகனுடைய மகிந்தன் தலைமையிலான குழு இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த தேவநம்பியதீசனை சந்தித்து பௌத்த மதத்தை பரப்பியதோடு பௌத்தத்தை அரச மதமாக முதல் முறையாக தேவநம்பியதீசனை ஏற்றுக்கொள்ளவும் செய்தது. இதைத் தொடர்ந்து இலங்கை தென்னிந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கும் பௌத்த தூதுக்குழுக்கள் வந்து சென்றுள்ளன. அந்த பௌத்த தூதுக்குழுக்களின் விளைவாக அங்கு பல விகாரைகள் கட்டப்பட்டன. மிக அண்மையிலே காவிரிப்பூம்பட்டினத்துக்கு அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த மத அழிபாடுகள் இந்திர விகாரை என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இலங்கைக்கு பௌத்த மதம் பரவிய வரலாறு பற்றி கூறும் மகாவம்சம் பௌத்த மதத்தை ஆண் துறவிகள் மட்டுமன்றி பெண் துறவிகளும் இலங்கைக்கு பரப்பியதாக தூதுக்குழுக்கள் வந்ததாக கூறுகின்றது. அவற்றுள் கிமு 3ஆம் நூற்றாண்டு சங்கமித்தை என்பவர் அரச மரக்கிளையுடன் யாழ்ப்பாணத்தில் ஜம்புகோலைப்பட்டினத்தில் வந்திறங்கி இங்கிருந்து அரச மரக்கிளையை ஊர்வலமாக அனுராதபுரம் எடுத்துச் சென்றதாக மகாவம்சம் கூறுகின்றது. அவர் இங்கிருந்து சென்ற பாதைகளை அடிப்படையாக கொண்டு ராஜநாயகம் முதலியார் அவர்கள் இந்த அரச மரக்கிளை யாழ்ப்பாணத்தில் இருந்து பூநகரி ஊடாக அனுராதபுரம் சென்றடைந்ததாக கூறப்படுகின்றது. சங்கமித்தையின் வருகையைத் தொடர்ந்து இலங்கையில் பெண்களும் பௌத்த துறவிகளாக மாறியது பற்றி மகாவம்சம் கூறுகின்றது. ஆகவே சங்கமித்தையின் வருகையும் அவர் ஜம்புகோலைப்பட்டினத்தில் வந்திறங்கி அரச மரக்கிளை அனுராதபுரத்துக்கு எடுத்துச் சென்ற செய்திகளும் இலங்கையில் பெண் துறவிகள் தோன்றுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்துள்ளது. அசோகர் இந்திரபிரஸ்தம் என்கின்ற தற்போதைய டெல்லியிலிருந்து தமிழகத்தின் வேலூர் வரை ஒரு ராஜபாட்டை என அழைக்கப்படும் அரச நெடுஞ்சாலையை அமைத்தார். அந்த நெடுஞ்சாலையின் இருபுறமும் மரங்களை நட்டார். பயணிகள் ஓய்வெடுக்கும் சத்திரங்களையும் கட்டினார். இறுதியாக வேலூரில் வினயலங்கார விகார் என்ற பெயரில் ஒரு பௌத்த மடாலயத்தை அமைத்தார். அநேகமாக இந்த ராஜபாட்டை வழியாக மகேந்திரனும் சங்கமித்திரையும் தமிழகம் வந்து பின்னர் கடற்கரையோர பகுதிகளை வந்தடைந்து இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கலாம். சங்கமித்திரையின் பயணப்பாதை தொடர்பான ஆய்வுகள் முறையாக ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். அதேபோல மணிமேகலை காப்பிய நாயகியான மணிமேகலையின் இலங்கை வருகையும் பின் ஏனைய பல தீவுகளுக்கு அவர் அட்சய பாத்திரத்தினை கையில் ஏந்தி பௌத்த நெறியை பரப்ப மேற்கொண்ட பயணங்கள் பற்றியும் முறையான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். இவ்வகையான ஆய்வுகள் தமிழகத்திலிருந்து பௌத்த நெறி ஏனைய கிழக்காசிய நாடுகளுக்கும் தூர கிழக்காசிய நாடுகளுக்கும் பரவியமைக்கான ஆதாரங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புள்ளது.